இன்றைக்கி தளிகை வந்து மணத்தக்காளி வத்தல் போட்ட மிளகு குழம்பு, சேனக்கிழங்குல வந்து ஃப்ரை, அப்புறம் பட்டாணியில் பொடுத்துவல், பட்டாணி பொரியல். இந்த சீசன் இல்லையா, நிறைய கிடைக்கும். அது கிடைக்கிறதுனால இந்த ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கும் போது பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 4-5 நாள் இப்போ இதில் இப்போ இது மாதிரி பண்ணலான்னு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் இப்போ நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பொறுத்தல் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. பட்டாணியில் நிறைய வெரைட்டி பண்ணலாம்ல. நிறைய பண்ண பட்டாணி சாதம் பண்ணோம். நான் சாதம் பண்ணோம், பொறுத்தல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ நாளைக்கு வந்து ஒரு 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 இது மாதிரி கடாயின்னு சொல்லுவாள், ஒரு குருமா மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு நிறைய பண்ணுறேன். ஓகே. இந்த சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, நல்லா இது மாதிரி கொஞ்சம் ஜலம் நல்லா கொதிக்க விடணும். அப்படி இந்த கொதிக்க விட்டுட்டு இதை வந்து சேனக்கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் கொஞ்சம், அதனால என்ன பண்ண அதில் போட்டு வச்சிடணும். கொஞ்சம் சாஃப்டாகிடும். போட்டு ஒரு நம்ம சமையல் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் அதிலே இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாகும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். போட்டு மூடி வச்சிடுறாங்க. அப்படியே மூடி அப்படியே இருக்கட்டும் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கு முன்னாடி வறுத்துக்கிறேன். ஓகே. மிளகு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு குழம்பு வந்து புளி வந்து நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அனுப்பி வச்சுருக்கேன். அப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து இது வறுக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, மிளகு 1 டீஸ்பூன், ஒரு காரத்துக்கு ஒரு 6-7 மிளகா, பெருங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, தனியா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே. இது கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா மட்டும் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு நைஸாக அரைச்சின்றேன். அரைச்சிக்கிறேன். ஓகே. கல்ச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அது வெடிச்சதுக்கப்புறம் மரத்தக்காளி போடுறேன். அது டைம் ஆகும். அதுக்குள்ளே வறுத்துன்றேன். சின்னதாக வச்சுருக்கேன் இப்போ. இங்கே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் வறுத்துன்றேன். வறுத்துடலாங்க. இது நல்லா வறுத்துட்டேன் இல்லையா, அதே மாதிரி இந்த கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிக்கிறேன். நல்லெண்ணெயில் கடுகு வச்சுட்டு மரத்தக்காளத்தில் போட்டுட்டு இதோட பொரிஞ்சிடுச்சு இல்லையா, உள்ள காமிங்க பொரிஞ்சிட்டு போனேன்னா. அப்புறம் இந்த அரைச்ச வீட்டை போட்டுட்டு இந்த புளி நெல்லிக்காய் புளி வச்சுருக்கேன். இதை கரைச்சி விட்டுறேன். உப்பு போட்டு ஆச்சு. மஞ்சள் பாருங்க, இது இந்த மாதிரி இது இருந்தது இல்லையா, இதே செஞ்சு போடுறேன். இப்போ இந்த கிடைக்கிற சீசன் இருக்கிற வரைக்கும் மஞ்சள் பொடிக்கு பண்ணுற வரைக்கும் இதே இது பண்ணலாம். உடம்புக்கு நல்லது. இது நல்லா கொதிக்க வரும்போது இந்த பச்சை வாசனைலாம் வராது. தைரியமாக போடலாம். போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன். நல்லா கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். குழம்பாயிடும். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போகிறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து இது எவ்வளோ வேணும் இந்த மஞ்சள் கிழங்குல சீக்கிரம்? இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸ் எடுத்துருக்கேன். இவ்வளோ பீஸ் எடுத்துருக்கேன். அது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு சமம். கடையில் வாங்குற மஞ்சள் பொடிக்கும் நம்ம பண்ணுற மஞ்சள் பொடிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அது 1/2 டீஸ்பூன் போட்டாலே கலர் வந்துடும். இது வந்து வராது. அவ்வளோவா. இது வந்து எல்லாருமே இப்போ இது கிடைக்கிற சீசனில் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நிறைய போட்டிருக்கோம் நம்ம போன வருஷம் வீடியோவில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். எல்லாரும் அதை வந்து பார்த்தா நல்லது. இந்த பட்டாணி இருக்கு இல்லையா, பட்டாணி கொத்துளுக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் வாசனையாக இருக்குது, கம்பல்சரி இல்லை. போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு இங்கே வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், இதையும் போட்டு நல்லா வதக்குவேன். இஞ்சி கரெக்டாக ஜாஸ்தி மொத்தமே இவ்வளோதான் இருக்குது. மொத்தமே இவ்வளோதான் இருக்குது. ஓகே. ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து சாம்பார் பொடியை போட்டுருவேன். ஆமாம், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் எண்ணெயில் ஜீரகம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படி பாதியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இஞ்சி துளியூண்டு இஞ்சி, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூனு, மஞ்சள். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த பட்டாணியும் போட்டுருவேன். இதே இது கொஞ்சம் வேறு விதமாகவும் பண்ணலாம்ல? இல்லை, நிறைய விதமாக பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்குமா? இல்லை, பொறுத்தூர் கிரேவி டைப்பில் இருக்கும். பொறுத்தூர் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அதுக்கு கடல மாவு லாஸ்ட்டில் விடுவேன். காமிக்கிறேன். அந்த இது மாதிரியும் பண்ணலாம், மசாலா டைப்லையும் பண்ணலாம். மசாலா டைப்லையும் பண்ணலாம். அது நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன் சப்பாத்திக்கு.
சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தோசை எல்லாருக்கும் இந்த பரங்கிக்காய் பூரி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம நல்லா இருக்கும். அதை பண்ணி காமிக்கிறேன். பட்டாணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு இதெல்லாம் சுற்றும். இது கொஞ்சம் ஜலம் விடுறேன், அப்போ தான் வேகணும். இந்த பட்டாணி நல்லா வேகணும். இந்த இது தான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். அப்படியே 10-15 நிமிஷம் ஆகும். அது ஆகட்டும். மூடலாம். இந்த இது பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ நல்லா வடிகட்டிக்கிறத சேனைக்காங்க. இப்போ தயிர் இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன், 8 தயிரை. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் இது பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, வாசனைக்காக ஜீரகப்பொடி. இந்த தயிரில் வந்து இந்த இதை போட்டு நல்லா கலந்துருவேன். நல்லா கலந்துட்டு அந்த நல்லா வடிகட்டணும். அதை வடிகட்டி அதையும் இதில் போட்டுடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா இதாகிடும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் காரம், அதுதான் வந்து தயிர் விட்டுருக்கேன். அந்த காரத்தை எடுக்கிறதுக்காக தான் தயிர். நல்லா கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக ஜலம் இல்லாமல் இருக்கணும். உடைச்சா உடைக்க வருது பாருங்க. ஓரளவுக்கு ஆயிருக்கும், ரொம்ப வெந்திருக்காது, கொஞ்சம் ஆயிருக்கும். இதை வந்து இதில் போட்டுருவோம். இப்போ இந்த இதில் போட்டுட்டு நல்லா எல்லாமே ஃபுல்லாக வர மாதிரி இது பண்ணி விட்டுறணும். ஆமாம், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி வரும். இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஆக்சுவலாக முன்னாடி பண்ணுவேன் நான். இன்னைக்கு வந்து இப்படியே பண்ணிவிட்டேன். ஈவினிங் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ இந்த சீசனில் இதெல்லாம் மண்ணை இப்போ விளையிறது இல்லையா, இது வாங்கி போட்டு ஒரு 10 நாள் ஆற்றுல இது ஆயிடுத்து இதாகாது. இது வாங்கி போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப காயாமல். இது இப்போ இந்த டயத்தில் இந்த கிழங்குலாம் நிறைய யூஸ் பண்ணணும். இது சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நல்லா கலந்துருது இல்லையா. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுறதாலும் பண்ணலாம். அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா அப்படியே அப்பப்போ கண்டி விட்டுருந்தேன்னா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகும். இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படியே அடிச்சோன்னு இன்னொரு 10-15 நிமிஷம் வச்சோன்னா அப்படியே முறுமுறுன்னு வரும். இந்த ஆட்டுறது கொஞ்சம் ஜலம்லாம் கம்மி ஆகிடுது பாருங்க. இது பாருங்க, இது நல்லா வெந்துடுது. இதுதா இப்போ இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் ஒட்டின்னு வர மாதிரி வேணும்னா இப்போ கடல மாவு போடுறேன் பாருங்க. கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 வறுத்துக்கணும். ஏன்னா பச்சை பட்ட வாசனை நல்லா இருக்காது. இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு வறுத்துன்ட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுருவேன். கரைச்சிட்டு அதில் விட்டுருவேன். அப்படியே அப்போ தான் ஒட்டிக்கும். அப்போ இப்போ போடும்போது தான் என்ன ஆகுனா அந்த பட்டாணியெல்லாம் ஒட்டின்றோம். அப்படி ஒன்று பொண்ணு இப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஒட்டின்னு சொன்னதுனால இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். அந்த பக்கம் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். ஆமாம், இளங்கொட்டையை கொஞ்சம் இது பண்ணி வச்சேன். நிறைய வாட்டி காமிச்சிருக்கோம், அதாவது வீடியோ காமிக்கல. தயிர் நல்லா அப்படி கரைச்சின்ட்டு அதில் விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா எல்லாம் ஒட்டின்றோம். சேர்ந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. கடல மாவு அரிசி மாவு போடலாமா? போடலாம், அரிசி மாவு கூட கடல மாவு தான் டேஸ்ட்டு. அப்படியா? பட் பர்பஸ் வந்து இது சேர்றதுக்கு தானே? சேர்றதுக்கு தான். அரிசி மாவு போட்டாலும் சேரும். அரிசி மாவு போட்டாலும் சேரும். எல்லாமே ஆயிடுச்சு. இதை மட்டும் மாற்றலை, ஏன்னா இந்த சூடு இருக்கு இல்லையா, இந்த சூடு இன்னும் கொஞ்சம் இதாகணும். அதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னைக்கு இன்னொன்று கேட்கணும்னு நான் ஏதோ பேசிட்டு வேறு ஏதோ பார்த்துன்னு விட்டேன். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறல்ல, தை மாதம் பிறந்துருது இல்லையா, அது என்ன மீனிங்? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே இந்த பழமொழி இருக்கு. அது வந்து நிறைய காரணம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில காரணங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம அந்த அறுவடை சொல்லுவோம். அதாவது ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் விளைஞ்சதெல்லாம் அறுவடை பண்ணுவான். ஸோ அதில் வந்து பயிர் விதைக்கிறதுலேருந்து அதை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நிறைய கடன்லாம் இருந்திருக்கும் விவசாயிகளுக்கு. இப்போ தை மாதம் வந்து எல்லாம் அறுவடை பண்ணி சேல் பண்ணி அந்த கடன் எல்லாம் போக்கிடுவா, கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து தை பிறந்துட்டுனா வழி பிறக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சாதாரணமான மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் வந்து இந்த கல்யாணம் காட்சி, கிரகப்பிரவேசம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டான் இந்த தட்சிணாயனத்தில், மார்கழி அந்த மாதத்துல எல்லாம்.
தை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். கோலாகலம், கொண்டாட்டம், விசேஷங்கள் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்பா. இன்னொன்று வந்து இந்த தட்சிணாயனத்தில் 3 மாதம் வந்து அதாவது சூரியனுடைய தெற்கு வழி பாதைன்னு சொல்லுவோம். அதில் வந்து முன்னோர்கள்லாம் வந்து இங்கே வந்துடுவாங்களாம் பூலோகத்துக்கு வந்துட்டு அது வந்து நமக்கு வந்து ஆசீர்வதிச்சுட்டு 3 மாதம் இங்கே தான் இருப்பாள். இந்த தை மாதம் வந்து சூரியன் வந்து வடக்கு வழி பாதையில் ஸ்டார்ட் ஆகும். உத்தராயணம், உத்தரம் அப்படின்னா வந்து வடக்கு, அயனம்னா பாதைன்னு அர்த்தம். இந்த வடக்கு வழி பாதையில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவளுக்கு வந்து வழி பிறக்குமா. அந்த வழி தெரியுமா அவளுக்கு. சூரிய பகவான் தான் கூட்டின்னு போகிறான். ஸோ அதில் வந்து 3 மாதம் நம்ம இங்கேருந்து நம்மக்கிட்ட நம்மளோட இருந்து ஆசீர்வதிச்சுட்டு தை மாதம் அவள் வந்து திரும்பி அவளுடைய லோகத்துக்கு போகிறதா ஒரு நம்பிக்கை. அது ஒரு அதனால ஒன்று சொல்லுவாள். அதனால தான் வந்து பீஷ்மர் வந்து பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் வந்து அவர் எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ போகலாம், அந்த மாதிரி ஒரு வரம். அவர் வந்து மிகப்பெரிய பிரம்மச்சாரி. ஸோ அவர் வந்து அவர் வாங்கின்ற வரம் வந்து எப்போ அவர் போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ போகலாம். ஸோ குருக்ஷேத்திராவில் வந்து அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கையில் படுக்க வச்சிருவான். அம்பு படுக்கையில் அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆகட்டும், தை மாதம் முதல் நாள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து மோட்சம் கிடச்சிடும். ஸோ அதனால என்ன சொல்லுவான்னா, இந்த உத்தராயணத்தில் போகிறவா வந்து மறுபிறவி கிடையாது. அதுக்காக சொல்லுவா தை பிறந்தால் வழி. என்ன வழி? மறுபிறவி இல்லாத வழி. அது வந்து அது ஒரு காரணம் சொல்லுவா. இன்னொன்று வந்துன்னு வச்சுக்கேன், இந்த பாத யாத்திரைகள்லாம் இருக்கல்ல, கோவிலுக்கு போகிறது, மற்றபடி ஊர்களுக்கு அந்த காலத்துலலாம் வந்து பஸ்ஸு கிஸ்லாம் கிடையாது, நடந்தான் போவாள். ஸோ அது மாதிரி ரோடுலாம் கிடையாது, வெறும் மண் பாதை தான் இருக்கும். அந்த மண் பாதையை வந்து கண்ணுக்கு தெரியறதுக்காக, நைட் நேரத்துக்கு கண்ணுக்கு தெரியறதுக்காக நிறைய வெள்ளை மண்ணும் போட்டிருப்பாள். இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தா தெரியும் எனக்கு, செம்மண்ணோட அந்த வெள்ளை மண்ணு போட்டிருப்பாள். ஸோ நைட்டில் போனால் கூட அந்த நில வெளிச்சத்தில் கொஞ்சம் தெரியும். ஆனால் என்னென்னா, இந்த மார்கழி பனியில் ரோடெல்லாம் பனி வந்து அந்த வழியும் மூடிடும், அந்த வழியும் தெரியாது பனி மூட்டத்தில். தை மாதம் வெயில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் விலகி அந்த வழி பிறக்கும். அந்த மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். கேட்டா? ஓகே. ஸோ இன்னைக்கு சமையல் என்ன? மத்தக்காளி போட்ட மிளகு குழம்பு, ஆமாம், சேனக்கிழங்கு ஃப்ரை, பச்சை பட்டாணி பொறுத்தவல், இளங்கொட்டை தயிர் பச்சடி. ஓகே, நமக்கலாம். தேங்க்யூ. வளமாக வாழ்க.